பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. தற்போதைக்கு இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட், அதாவது குடியரசு துணைத் தலைவர் போஸ்ட் காலியாக இருக்கு. ஏன்னா அந்த போஸ்ட்டில் இருந்த திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரா செய்ய வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாஜக ஒரு விஷயத்தை ஏன் சீரியஸாக இருந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான தன்மையாக மாறுச்சு, அதன் பேக்ரவுண்டில் என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ரெண்டாவது, ஜெகதீப் தன்கர் யார், அவர் ஏன் பாஜக இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு, அது என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றின ப்ளஸ் மைனஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பேசிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக இருக்க அந்த போஸ்ட்டை வச்சு பாஜக செஞ்சுட்டு வரக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசிடுவோம். வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். நான் அன்பு. தற்போது இந்தியாவில் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குதுங்கிறது தாண்டி அங்கே பல்வேறு கோரிக்கையினால் அந்த நாடாளுமன்ற அவைகள் முடக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் இவர் ராஜினாமா செய்கிறது முன்கூட்டியே பிளானில் வச்சிருந்தாரா அல்லது திடீர்னு இந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த வாரத்துக்கான அலுவல் ஷெட்யூல்ஸ் எல்லாமே அவர் பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு. ஆனால் அந்த முதல் நாள் நடந்த ஒரு முக்கியமான சில விஷயத்தினால அவர் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸுடைய சீனியர் திரு ஜெயராம் ரமேஷ் தெளிவாக தன்னோட சந்தேக கேள்விகளை முன்வைக்கிறாரு. அவர் என்னெல்லாம் விஷயங்களை குறிப்பிடுறாருன்னா, மதியம் 1 மணிக்கு அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. பிறகு 4:30க்கு ஒரு அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. 1 மணிக்கு நடந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை மினிஸ்டர், பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் கலந்துக்கிட்டாரு. ஆனால் 4:30க்கு அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடைப்பட்ட இந்த 3.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. அந்த 3.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் திரு ஜெகதீப் தன்கருக்கு வந்ததாகவும், மேலிடத்திலிருந்து ஒரு கால் வந்ததாகவும், அந்த காலில் பேசும்போது அவர் முகம் சீரியஸ் ஆயிடுச்சு, பெரிய அளவில் அவர் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு காரசாரமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதன் பிறகு தான் இந்த சப்ஜெக்ட் அவரோட ராஜினாமா வரையும் இந்த சப்ஜெக்ட் நடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஏன்னா முன்கூட்டியே அவரோட அந்த பிளான், ராஜினாமா பண்ண போகிற பிளான் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவரோட டென்யூர் இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2027 ஆகஸ்ட்லாம் அவரோட டென்யூர் முடிய போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கூட டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கூட நான் ஃபுல் டென்யூரும் யூஸ் பண்ண தான் போகிறேன், ராஜினாமா செய்யறது பற்றியோ அல்லது உடல் ரீதியான பிரச்சனையின் காரணமாக நான் ஓய்வு பெறுறதை பற்றியோ எந்த விதமான யோசனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் அந்த இடைப்பட்ட அந்த 3 மணி நேரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள். பாஜகவோட ஹை கமாண்ட் அவர் பகச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது என்ன விஷயங்கிறது வெளிப்படையாக திரு மோடி அவர்கள் சொல்லணும். மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்தியாவுக்கு பல்வேறு துறை மூலமாக சேவை செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக துணை ஜனாதிபதி அப்படின்ற அந்த போஸ்ட் மூலமும் நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறாரு. அவர் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜஸ்ட் அது அதில் எதுவும் இல்லை. என்ன காரணம், ஏது, எதனால் இந்த இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார், ஏன்னா அவருடைய அலுவல் ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்குக்கான ஷெட்யூல்ஸ் அவர் வச்சிருந்துட்டு எதுக்கு முதல் நாள் அந்த மழைக்கால கூட்டத்துடைய முதல் நாளே அவர் எப்படி இந்த இடத்துக்கு நகர்ந்தார் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். இதனுடைய அரசியல் காரணங்களை வாயை திறந்து பேசுங்க மோடி அவர்கள்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ரொம்ப காட்டமாக ஒரு குரலை முன்வைக்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் ஜெகதீப் தன்கர் எந்த அளவுக்கு ஆளும் அரசுக்கு ஃபேவராக இருக்கிறாரு, எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அந்த ஜனநாயக ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்கிறாரு நாடாளுமன்றத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி லாஸ்ட் கூட்டத்தொடரில், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இவருக்கு எதிராக, யாரு, ஜெகதீப் தன்கருக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு பிரச்சனையை ஒரு வைஸ் பிரசிடென்ட், அதாவது ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் சந்திக்கிறது இந்திய வரலாற்றில் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் ஜெகதீப் தன்கர் சிக்கனார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெகதீப் தன்கர் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கே தகுதியற்ற நபர்கள் சொன்ன குற்றச்சாட்டை முன் வச்சவங்க யாருன்னா இந்த காங்கிரஸ் தான். ஆனால் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் தான் அவர் எதனால் ராஜினாமா செய்தார், ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாரா, அந்த 3.5 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் அவர் அந்தளவுக்கு டென்ஷன் ஆனார், அலுவல் ஆய்வு கூட்டத்தை ஏன் நட்டா அவர்களும் கிரண் ரிஜிஜு அவர்களும் ஏன் புறக்கணிச்சாங்க, அதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அவருக்காக இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் நடந்தது ஒரு ஜனநாயக விதிமுறைகளாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் நடந்துகிட்ட விஷயம் அப்படிங்கிறது அவர் ஜனநாயக விதிமுறைகள்ன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் வாயை திறந்து பிரதமர் மோடி பேசினா மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். திரு ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமாக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாஜக சில 3 விதமான காரணங்கள் சொல்றாங்க. அதில் என்ன ஒன்று அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அந்த போஸ்ட்டை அவர் வகிக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய என்டிஏனுடைய கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு அந்த போஸ்ட்டை கொடுக்கணும், அதனால இவரை அந்த பதவியிலேருந்து இறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பாஜக நகர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இது ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. 2வது ரீசன் என்னன்னா, அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி, அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா, அதாவது அவரோட வீட்டில் மிகப்பெரிய அளவில் பணம்,
பிடிக்கப்பட்டிருக்கு. கட்டுக்கட்டான பண மூட்டைகள் அவரோட வீட்ல பிடிக்கப்பட்ட அந்த விஷயம். அந்த விஷயத்துல அந்த சர்ச்சையில சிக்கின அந்த நபர், அவருக்கு எதிரான விஷயத்துல எதிர்க்கட்சிகள் திரு ஜெகதீப் தன்கர்ட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கிட்டத்தட்ட ஒரு 63 எம்பிக்கள் நினைக்கிறேன். அவங்க வந்து குடுத்த மனு, அந்த மனு மீது இவர் வந்து ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆரம்பிச்சுட்டாரு. குறிப்பாக அந்த விஷயத்த சார்ந்து குறிப்பிட்ட செயலகத்துக்கு அந்த அந்த விஷயத்த அனுப்பி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டாரு. அவங்க எல்லாமே அந்த சைன் வெரிஃபிகேஷன் பண்றது, அடுத்து வந்து அவர் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விஷயங்கள் ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து லோக்சபால திரு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கிட்ட இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகளாலும் பாஜக எம்பிக்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் இங்கேயும் சேர்த்து ஒன்றா சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரே நேரத்தில் இனிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. பாஜக வந்து அப்படி ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதை வந்து இவர் பைக்காட் பண்ணுற வகையில் இவரே வந்து தன்னிச்சையாக சில முடிவுகளை நோக்கி நகர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிடுறாங்க. இது ஒன்று. அடுத்த 3வது ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து சமீப நாட்களாக உச்சநீதிமன்றத்தை பகச்சுக்கிறாரு. அதாவது நீதிமன்றத்தை எதிர்த்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே இருக்கிறாரு. இது வந்து ஒரு நெருடலாக பாஜகவுக்கு ஒரு நெருடலாக மாறுது. ஸோ வந்து இந்த மாதிரியான சில காரணங்களால வந்து அவர் வந்து ராஜினாமா செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பாஜக குறிப்பிடுறாங்க. இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2வது சொன்ன ரீசன் அந்த யஷ்வந்த் வர்மா விவகாரம் இருக்குல்ல, அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இவர் எடுத்த முடிவுங்கிறதான் பாஜக, அதாவது அந்த அலுவல் கூட்டத்தில் நட்டாவையும் திரு கிரண் ரிஜிஜுவையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரணமாக மாறி இருக்கு ஒன்று. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சான்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் இவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார். 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. நம்ம பார்த்தோம், லட்சக்கணக்கான விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 700-800 விவசாயிகள் இறந்து போனாங்க. அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையில் இவர் என்ன சொன்னார்னா, விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு. குரல் கொடுத்துட்டு அந்த குரல் கொடுக்கறது மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 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 எச்சரிக்கையும், அதாவது மக்கள் மனசை புண்படுத்தும் வகையில் நடக்காதீங்க அப்படின்ற மாதிரியான சில ஒரு வார்னிங் அவர் சாஃப்ட் டோனில் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் விஷயத்தை அவர் கேள்வி எழுப்புறாரு. நீதித்துறை இருக்க ஊழல் விஷயத்தை வந்து வெளிப்படையாக அவர் கேள்வி எழுப்புறாரு. இதை பாஜக நிர்வாகிகள் பெரிய அளவில் எழுப்ப மாட்டாங்க, கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. பட் இவர் ஓப்பனாக அதை அடிச்சு பேசினார். அடுத்த இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த சிறப்பு பிரிவை பயன்படுத்தி வழங்கிய அந்த தீர்ப்பில் வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆன பாஜக, அதில் குறிப்பாக இவர் வந்து போராட்டங்கள் எல்லா இடத்துலையுமே, நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்து வெளியிலையும் சரி, வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் பெருசா அல்லது உச்சநீதிமன்றம் பெருசா அப்படின்னு சொல்லி பெரிய டிபேட்டை நடத்தினார். அதில் என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் தான் அதிகாரம் அதிகம், உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்ற ரொம்ப உச்சநீதிமன்றத்தை குறைச்சி மதிப்பிட்டு தன்னோட கருத்தை வழங்கினார். ரொம்ப காட்டமாக அதை பற்றி பேசினார். இந்த விஷயத்தில் பாஜக டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பாஜக அமைதியாக தான் இருந்தாங்க. அவர் அப்படி பேசும்பொழுது அவர் பேச வேண்டாம்னு சொல்லி எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. ரெண்டாவது, அவர் பாட்டு அந்த விஷயங்களை பல இடங்களில் பேசிட்டே தான் இருக்கிறார். ரிப்பீட்டடாக பேசுறாரு. பாஜக எம்பிக்களும் பேசுறாங்க. நிஷிகாந்த் துபேலாம் வந்து ரொம்ப காட்டமாலாம் பேச நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் பேசி தான் இருந்தாங்க. பட் பாஜக அதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு காரணம் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே ஜெகதீப் தன்கர் விஷயத்தில் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சில விஷயங்கள், பாஜக பகச்சுக்கிறது, பாஜக மோடி கொண்டு வரக்கூடிய சில திட்டங்களை எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி விவசாயிகளுக்காக விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்ல அந்த மேடை ஷேர் பண்ணிக்கிட்ட திரு தன்கர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு விவசாயிகளோட கோரிக்கையை தொடர்ச்சியாக வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு செவி சாய்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷம்பு எல்லையில் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா பகுதியில் போராடிட்டு இருக்காங்க. அது குறித்து நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய டோனை இவர் பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் விவசாய விஷயத்தில் திரும்ப பேசினார். நீதித்துறை விஷயத்தில் தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டே இருந்தார். இப்போ திரு யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் என்னன்னா, பாஜக இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் அதை பற்றி டிபேட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் வந்து அதுக்கான விஷயத்தை ஆரம்பித்த மாதிரி தெரியல. ஆனால் இவர் ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை மூவ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே இவர் மீது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பாஜக யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இவர் மீது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போன கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதா சொன்னாங்க. ஆனால் இந்த முறை ஆளும் பாஜகவே அவங்களால நியமனம் செய்யப்பட்ட, அவங்களால எலெக்ஷனில் வெற்றி பெற செய்யப்பட்ட வைஸ் பிரசிடென்ட்டை எதிர்த்து அவங்களே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான சில மூவ்மெண்ட்ஸ், சில ஒர்க்கை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நேற்றைக்கு வந்த செய்தியாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவருடைய ராஜினாமா கடிதம் வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு நட்டா அவர்கள், பிறகு வந்து கிரண் ரிஜிஜு, பிறகு அமித்ஷா, பிறகு சிவராஜ் சிங் சவுகான், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கியமான சில சீனியர்ஸ் அமைச்சர்கள், அதே மாதிரி வந்து நம்ம அர்ஜுன் மேக்வால் போன்ற எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் செஞ்சிருக்காங்க. இவரோட விஷயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் மூவ் பண்ணிட்டாங்க. அந்த டிஸ்கஷனில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும். கடந்த காலத்தில் காங்கிரஸ், அதாவது போன கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவங்களே கொண்டு வருது.
நம்ம இதை பார்த்துருக்கோமா? எப்பவுமே வந்து ஒரு ஆளும் அரசின் மீது தான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வருவாங்க. அதுதான் வாடிக்கையா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏன்னா ஆளும் அரசு வந்து தங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த வேண்டியது இருக்கும். ஸோ வந்து அது மீது அது ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்சி கலைக்கப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா திரு தன்கரை வச்சுட்டு போன முறை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர்றாங்க. இந்த முறை ஆளுங்கட்சியை கொண்டு வரதுக்கான சில காய்களை நகர்த்திட்டு இருந்தாங்க. அதை உணர்ந்துகிட்டு அந்த இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா அது நம்மளுடைய பதவிக்கு பெரிய சிக்கலாக மாறிடும், தனக்கு ஒரு பெரிய ஒரு களங்கத்தை கற்பிச்ச மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இவரே உடல்நிலையை காரணமாக காமிச்சு ஓய்வு பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு நகரார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஆனால் இன்னும் நம்ம கவனிக்கிறோம், இவர் ஏன் வந்து இந்த அளவுக்கு பாஜக ஃபேவராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ரொம்ப மோசமாக பேசுறாரு, ரொம்ப மோசமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பொது வெளியில் ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதம் நடக்கும்போது அவர் ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காருன்னா, மோடியோட குட் புக்கில் அவர் இடம் பெறணும், நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டாக தான் ஆகணும், முர்முக்கு அடுத்த பிரசிடென்ட்டாக தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் காமிச்சிட்டு இருந்தார். அதை நோக்கி தான் தன்னோட காய்களை நகர்த்தினதாக சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேகமாக அதுக்கு ஒரு பெரிய கனவு வச்சிருக்காரு. அந்த கனவுக்காக இந்த அளவுக்கு வந்து அவர் இறங்கி போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எப்படி திரு தன்கர் அவர்கிட்ட ரெண்டு பிம்பத்தை அவர் வச்சிருக்காரு. ஒரு பிம்பம் என்னன்னா, ஒரு நாடாளுமன்றவாதியா இருக்காரு, எதிர்க்கட்சியில் கொடுக்கக்கூடிய கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறாரு. இன்னொரு விஷயம் செஞ்சிருக்காரு, அது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல தான் பாஜக பெரிய டிஸ்டர்ப் பண்ணாங்க. அது என்னன்னா, நம்ம அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய சேகர்குமார் யாதவ் வெறுப்பு பேச்சு பேசினார் பாத்தீங்களா, அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அதாவது யஷ்வந்த் வர்மா விவகாரம் எந்த அளவுக்கு சூடா இருக்குதோ அதே மாதிரி இவரோட சப்ஜெக்டும் சூடா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சேகர்குமார் யாதவ் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிகள் தன்கர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பரிசீலனை பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் அதையும் மூவ் பண்ணிட்டு அவங்களோட சைன்ஸ் எல்லாம், அதாவது எம்பிகள் போட்டிருக்க சைன்லாம் ஒரிஜினல் தான் சொல்லி வெரிஃபை பண்ணி அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டாரு. இதில் பாஜக பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சேகர்குமார் யாதவ் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணுமா அல்லது யஷ்வந்த் வர்மா விவகாரத்தை நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்பொழுது பாஜக யாரை பிக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து யஷ்வந்த் வர்மா தான் பிக் பண்ணி அதை நோக்கியாக கொண்டு போனாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனுக்கு வருது. சேகர்குமார் யாதவ் சப்ஜெக்டை மறந்துட்டாங்க. அது எதிர்க்கட்சிகளால் ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்பட்டாலும் கூட அதை புறக்கணிச்சிட்டாங்க. பாஜக அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஓகே அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற அளவில், அதை நான் வந்து அது மீதான நடவடிக்கை எடுக்கின்ற அளவில் அவர் வந்து அது ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து இவர் மீது வந்து தொடர்ச்சி அந்த விஷயம்லாம் செக் பண்ணி பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் இந்த இடத்துக்கு பாஜக வந்துட்டாங்க. அவர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடியவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வரலாற்று முன்னாடி வந்து வி கிரி, பிறகு வந்து வெங்கட்ராமன், பிறகு வி.ஆர். நாராயணன் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இங்கிருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக, அதாவது வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆகிறதுக்காக இந்த போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த வித காரணமும் இல்லாமல் தன்னோட டென்யூர் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். ஆனால் இவர்கிட்ட இன்னொரு தன்மை இருக்குது. இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு இந்துத்துவ தன்மை கொண்ட நபராக இருக்காரு. ஒரு நம்ம சங்கின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டோனு கொண்டவராக இருக்கார். ஏன்னா கான்ஸ்டியூஷனுடைய பிரியமில் இருக்கக்கூடிய செகுலரிசம், சோசியலிசம் போன்ற விஷயங்கள் அதை தொடர்ச்சி பாஜக ஆர்எஸ்எஸ் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளாம் நீக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு இவர் செவி சாய்க்கிறாரு. அந்த விஷயத்தை இவரும் அதை வழிமுறைகிறார். அது இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிற நபராக இவர் இருக்கார். அந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சனாதனம் சம்மந்தமாக உதயநிதி பேசுகிற அந்த கான்ட்ரவர்சி கருத்துக்கு இவர் வந்து எதிர்த்து கருத்து சொல்கிறார். அது வந்து சரியான ஒரு விஷயம், சனாதனம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆதரவான கருத்தை பல இடங்கள் அவரும் பேசினார். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆர்எஸ்எஸ் வாதியாக இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா ஒரு சிறந்த ஜனநாயகவாதியும் இருக்க விரும்புகிறார். எதிர்கட்சியில் உள்ள விஷயங்களுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்கிறாரு. தன்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக கொஞ்சம் வரம்பு மீறி இருக்காரு. ஜனநாயகவாதியாக இருக்கிற இடத்துல வரம்பு மீறி இருக்கார் அப்படிங்கிறது இவருடைய ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனிவே என்னன்னா, இப்போ பாஜக உருவாயிருக்க நெருக்கடி என்னன்னா, குடியரசுத் தலைவர் போஸ்ட் காலி இருந்துச்சா 6 மாதத்தில் எலெக்ஷன் நடத்தலாம். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இமீடியட்டாக எலெக்ஷன் நடத்தி ஆகணும். அப்போ அப்படி இருக்கிறதுனால யார் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ரேஸ் வந்து இப்போ வந்து பெரிய டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தலைவலியாக இருந்த ஒரு தன்கர் அவர்கள் ஒரு குடியரசுத் தலைவர் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ அடுத்த அந்த இடத்துல எந்த ஒரு விசுவாசத்தை உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு வரைக்கும் பல பேர்கள் முன்மொழியப்படுச்சு. இப்போ இன்னைக்கு வரக்கூடிய பேர்கள் என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவத்துறை அமைச்சர் அவரோட பேர் முன்மொழியப்படுது. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவோட கவர்னராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவரோட பேர் முன்மொழியப்படுது. அதே மாதிரி பார்த்தா நிதிஷ்குமார் பேர் ரொம்ப முன்மொழியப்படுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிதிஷ்குமார் அவர் அப்படிங்கிறது பீகாருடைய சிஎம் இருக்காரு. அவர் என்டிஏ அலையன்ஸ் ரன் பண்ணக்கூடிய சிஎம் இருக்காரு. சென்ட்ரலில் மோடிக்கு இந்த முறை லோக்சபாவில் பெரும்பான்மை இல்லாதனால தன்னோட 12 எம்பிக்களை அவர் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். மோடியினுடைய முக்கியமான ஒரு வலது கரம் இடது கரமாகவும் நிதிஷ் நாயுடு இருக்காங்க, நம்ம தெரிஞ்ச விஷயம். அந்த நிதிஷை இப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மோடிக்கு பெரும்பான்மை இல்லாத போது என்ன விதமான காமன் மினிமம் ப்ரோக்ராமை நிதிஷ் நாயுடு மோடிக்கு கொடுக்க போகிறாங்க, என்ன விதமான மினிஸ்ட்ரி கேட்டு பெற போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக யாராவது ஒருத்தர் வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா பெரும்பான்மை இல்லாதனால அது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் பொழுது அப்போ வந்து சபாநாயகரோட கை ஓங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்போல்லாம் யாருமே அதை கேட்டு பெறலை. ஆனால் இப்போ வழிய
ராஜ்யசபா, அதுவும் லோக்சபா கிடையாது, ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து இப்போ நிதிஷ்க்கு தேடி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. நிதிஷ் அதை ஏற்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க விஷயம். நேற்றைக்கு வரைக்கும் ஜேடியு அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கு காலையிலேருந்து வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, இது தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க, நாங்கள் விருப்பமே இல்லாத விஷயத்தை எங்களுக்கு ஆஃபர் பண்ணாதீங்க. நிதிஷ்குமார் அவர்கள் அடுத்து, அதாவது இந்த வருஷம் நடக்கக்கூடிய பீகார் எலெக்ஷனை ஜெயிச்சு அடுத்த 5 வருஷத்துக்கும் அவர் தான் வந்து பீகாரோட முதல்வராக இருக்க போறாரு அப்படிங்கிறத ஜேடியு உறுதிப்படுத்துறாங்க. நீங்க கொடுக்குற ஆஃபர் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப காட்டமா தங்களோட கருத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ வந்து இந்த போஸ்ட்டை வச்சு பாஜக பல கணக்கில் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ரேஸ், இந்த ரேஸ்ல வேற யார் வர போறாங்கன்னு இன்னொரு விஷயம்லாம் சொல்லப்படுது. அது யார் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன ராஜ்நாத் சிங், சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்கள் இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டாக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட எம்பி இப்போ ரீசெண்டாக வந்து மல்டி பார்ட்டி டெலிகேஷன்ஸ் ஃபாரின் போனாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரத்தில். அதில் ஒரு குறிப்பிட்ட குழுக்கு லீடராக இருந்த சசி தரூர், காங்கிரஸினுடைய முக்கியமான எம்பி சசி தரூர், தற்போதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜக டவுனில் பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துட்டு மோடிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஆஃபர் வழங்கப்படுற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதை விட அதிர்ச்சலிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாள் சிஜே இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாக்கு முன்னாடி இருந்த திரு DY சந்திரசூட் அவர்கள், அவருக்கான அந்த போஸ்ட் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி சொல்லப்படுது. அவருக்கு இந்த இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் என்ன விஷயத்தை யோசிக்கிறேன்னா, இந்த ஒர்க்ஷிப் ஆக்ட், பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் நடந்துச்சு, வழிபாட்டு தலங்கள் சட்டம் விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அடுத்து வந்து அது மதுரை நோக்கி போச்சு, காசி விஸ்வநாதர் கோயில் நோக்கி போச்சு, அந்த மாதிரியான சப்ஜெக்ட் அதை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இவர் வந்து ஒரு எல்லாரும் ஆச்சரியக்கூடிய ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, மசூதிகளை இடிக்கக்கூடாது, பட் மசூதி கீழே லிங்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான அந்த அதிகாரத்தை, அந்த ரைட்ஸை, அந்த ஆய்வு செய்வதற்கான அந்த உரிமையை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ASIக்கு அந்த உரிமையை அவர் கொடுத்தாரு. அந்த விஷயத்தை தன்னோட தீர்ப்பில் மென்ஷன் பண்ணார். அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ வந்து அந்த கிருஷ்ண ஜென்ம பூமியை நோக்கியும் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலை நோக்கியும் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. மதுரா இந்த மாதிரியான சில ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல ப்ராசஸ் நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து சந்திரசூட் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அது வந்து பாஜக ரொம்ப ஃபேவரான ஒரு தீர்ப்பு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான வழக்கு ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா இருந்த பொழுது அது பெண்டிங்கில் இருக்குது அந்த வழக்கு. ஏன்னா வந்து அந்த வழக்கு சுட்டி காமிச்சு பல இடங்களில் வந்து RSS பல மனுக்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தில் இன்னும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. அது எதனால் பெண்டிங்கில் இருக்குன்னா, இந்த முக்கியமான விஷயத்தில் மத்திய அரசோட பதில் என்னன்னு கேட்டு இப்போ வரையும் பெண்டிங்கில் இருக்குது. மத்திய அரசு இன்னும் பதில் சொல்லலை. சப்போஸ் மத்திய அரசு பதில் சொல்லிச்சு அப்படின்னா அது அடுத்த கட்ட இந்தியா ஒழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. அது இப்போ தற்போதைக்கு திரு கவாய் அவர்கள் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான டைமென்ஷனில் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் DY சந்திரசூட் அவர்களுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுறதா சொல்லப்படுது. அவர் அதை ஏற்கிறார் என்னன்றது தெரியல. ஏற்றார் அப்படின்னா உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீதிபதிகள் தங்களுடைய பதவி காலத்தில் அவங்க வழங்கக்கூடிய பல தீர்ப்புகள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அடிப்படையாக வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் மறைந்த அருண் ஜெட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் திரு DY சந்திரசூட் அவர்களும் நடந்து கொள்ள போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த அரசியல் விஷயங்கள் வந்து இப்போ எதிர்பாராத விதமாக தன்கர் அவருடைய ராஜினாமாக்கு அப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.